ஆன்டி டிசென்ட்ரிக் ட்ரக் பார்க்க போகிறோம். ஆன்டி டிசென்ட்ரிக் ட்ரக்ஸ் அப்படின்னா இது எதுக்காக யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஒன்று ப்ரிவென்ட் பண்ணுவாங்க, இல்லைனா ட்ரீட் பண்ணுறதுக்காக கொடுப்பாங்க. எதை ட்ரீட் பண்ண போகிறோம்னா டிசென்ட்ரியை ட்ரீட் பண்ணுறதுக்காக கொடுக்குற ட்ரக். இது எப்படி நமக்கு வரும் அப்படின்னா, சிவியர் டயேரியா வரும். இது எதனால் வரும் அப்படின்னா, நம்மளோட இன்டெஸ்டைன் இன்ஃபெக்ஷன் ஆகிறதுனால ஒரு பிளட்டாக போகக்கூடிய டயேரியா அப்படின்னு சொல்லுவாங்க. இது எதனால் நமக்கு வரும் அப்படின்னா, பேராசைட்ஸ் இல்லைனா பாக்டீரியானால் வரும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஆன்டி டிசென்ட்ரிக்காக யூஸ் பண்ணுற ட்ரக் என்ன அப்படின்னா இபிகாக் குவன்ஹா. இதனோட சினானிம் இபிகாக் ராடிக்ஸ் இபிகாக் குவன்ஹா அப்படின்னு சொல்லுவாங்க. இதனோட பிளான்ட் நேம் செஃபாலிஸ் இபிகாக் குவன்ஹா. இதனோட சோர்ஸ் நம்ம இதை எப்படி எடுத்துப்போம் அப்படின்னா, ரூட்டாகவும் எடுத்துப்போம், ரைசோமாவும் எடுத்துப்போம், ட்ரை பண்ணி எடுத்துப்பாங்க. ரூட்னா வேறு, ரைசோம்னா வேரில் வைக்கக்கூடிய ஒரு கிழங்கு, ஃபேமிலி ரூபியேசியே. இதனோட ஜியோகிராஃபிக்கல் சோர்ஸ் இது எங்கே கிடைக்கிது, இது எப்படி வளரும் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த பிளான்ட் நமக்கு லோ ஸ்ட்ராக்லிங் ஷ்ரப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்ட்ராக்லிங் ஷ்ரப் அப்படின்னாவே புதர்னு அர்த்தம். இது எவ்வளோ ஹைட் வளரும்னா 30 சென்டிமீட்டர். எங்கெங்கே கிடைக்குன்னா பிரேசில், மலேசியா, பர்மா, சிங்கப்பூர். இதுதான் அந்த இபிகாக் குவன்ஹாவோட ரூட். இதில் தான் ரைசோமே வைக்கும். இந்த வேர் பார்த்துருக்கீங்க, வேர் வந்து ரூட், இதை தான் ரூட் அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கலெக்ஷன் அண்ட் ப்ரிப்பரேஷன். இதை எப்படி கலெக்ட் பண்ணுவாங்க அப்படின்னா, இப்போ நம்ம பார்த்தோம் இல்லையா வேர், இப்போ வேரை எப்படி நம்ம எடுப்போம், தோண்டி தானே எடுக்கணும். அப்போ ரூட்டாக இருந்தாலும் சரி, ரைசோமாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணணும், டக் அப்படின்னா தோண்டுறதுன்னு அர்த்தம். தோண்டி எடுத்து அதில் இருக்க சாயில்லாம் ரிமூவ் பண்ணிவிடுவாங்க. ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பிளான்ட்டை திரும்பவுமே ரீப்ளேஸ் பண்ணுவாங்க. திரும்ப நட்டு வச்சா திரும்பவும் அதுலேருந்து ஒரு செடி வளரும். இதனோட ரூட்ஸ் எடுத்து நம்ம அதில் இருக்க சாயிலாம் ஷேக் பண்ணி எடுத்துட்டு 2 to 3 டேஸ்க்கு சன்னில் ட்ரை பண்ணி எடுத்துக்கணும். இதனோட கேரக்டர்ஸ் பார்க்க போகிறோம். இதனோட கேரக்டர்ஸ், ரூட் ஷேப் எப்படி இருக்கும் அப்படின்னா சிலிண்ட்ரிக்கலாக இருக்கும். இதனோட டார்ட்வஸ் கலர், இதுக்குள்ளே என்ன கலர் இருக்கும் அப்படின்னா பிரிக் ரெட் டு ப்ரௌன் இன் கலர் இருக்கும். ஓடர் ஸ்லைட் ஓடராக இருக்கும். இதனோட டேஸ்ட் பிட்டர் அண்ட் ஆசிட் டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ். இதில் என்னென்ன கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கு பொதுவாகவே நான் சொல்லியிருப்பேன். எல்லா அந்தந்த நேமை பொறுத்து தான் அந்த கெமிக்கல் கான்ஸ்டியூவன்ஸும் ப்ரெசண்ட் ஆகிருக்கும். இப்போ எமிட்டின், இபிகாக் குவன்ஹின் அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. இபிகோசைட், ஸ்டார்ச், கால்சியம் ஆக்சலேட். இபிகாக் குவன்ஹின் இபிகோசைட் எழுதுனா கூட போதும், நம்ம ஞாபகம் வச்சுக்கிட்டு எழுதணும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட். ஐடென்டிஃபிகேஷன் டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்க அப்படின்னா, 0.2 கிராம் ஆஃப் ட்ரக் எடுத்துக்கிட்டு 10 ml ஆஃப் ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் ஆட் பண்ணுவாங்க. இப்படி ஆட் பண்ணி ஹீட் பண்ணி ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துப்போம். ஃபில்ட்ரு பண்ணும்போது நமக்கு கீழே கிடைக்கிது இல்லையா, அந்த பொருள் தான் ஃபில்ட்ரேட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஃபில்ட்ரேட் கூட கிறிஸ்டல் ஆஃப் பொட்டாசியம் குளோரேட் ஆட் பண்ணுவாங்க. அந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நமக்கு எல்லோ கலர் ப்ரொடியூஸ் ஆகும். அந்த மாதிரி எல்லோ கலர் ப்ரொடியூஸ் ஆனதுக்கப்புறம் அந்த கலர் வந்து நமக்கு ரெட் கலராக சேஞ்ச் ஆகும். அந்த மாதிரி சேஞ்ச் ஆச்சு அப்படின்னா இதில் எமிட்டின் ப்ரெசண்ட் ஆகிருக்கு அப்படின்னு அர்த்தம். அப்போ எமிட்டின் ப்ரெசண்ட் ஆயிருந்துச்சுன்னா இதில் ஆன்டி டிசென்ட்ரிக் எஃபெக்ட் இருக்குதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது இதனோட மெயின் யூசஸ். மெயினாக எக்ஸ்பெக்டோரண்ட்டாக யூஸ் ஆகுது. எக்ஸ்பெக்டோரண்ட் அப்படின்னா நம்மளோட சளியை வெளியேற்றக்கூடிய ஒரு ஹேபிட் இருக்கிற ட்ரக். நெக்ஸ்ட் எமிட்டின் ஆன்டி அமீபிக். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதனா டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.